வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 6 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையின் முக்கியம் குறிப்பாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய, அச்சத்தில் இருக்கக்கூடிய, கவலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான விளக்கமான அறிக்கை. மழை பொய்த்து விடுமோ, வறட்சி வந்து விடுமோ என்கின்ற தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு, கடுமையாக வெயில் இருக்கிறதே, இந்த ஆண்டு இப்படித்தானோ, இப்படிப்பட்ட குழப்பங்களை தேவையில்லாமல் மனதிலே ஏற்படுத்தி கொண்டு, தங்களையும் கெடுத்துக்கொண்டு, தங்கள் மனதிலே மனநோயையும் ஏற்படுத்தி கொண்டு, குடும்பத்தாரையும் கெடுத்தி கொண்டு, நம்பிக்கையின்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்மை தகவலை உரைக்கும் ஆய்வறிக்கை. நம்புங்கள், புரட்டாசி நிறைய மழை இருக்கிறது. காற்று பகுதிக்கும் மழை உண்டு. காற்று பகுதி என்பது மழை பகுதியாக மாறும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கி பொங்கலையும் தாண்டி பருவமழை இருக்கிறது. கண்டிப்பாக வட மாநிலங்களிலே எப்படி மழை பொழிவு இருந்ததோ அதுபோல மழை பொழிவுகள் தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறது. இதன் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், மழை பொய்த்து விடுமோ, வறட்சி வந்து விடுமோ என்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தும், கரூர் மாவட்டத்தில் இருந்தும், சேலம் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இருந்தும், ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதியில் இருந்தும், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இருந்தும், விருதுநகர் மாவட்டம் மாந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் இருந்தும், திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பகுதிகளில் இருந்தும், இன்னும் டெல்டாவில் கூட வெயில் அதிகமாக இருக்கிறது, மழை பொய்த்து விடுமோ என்கின்ற கவலை உங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அதை வேண்டவே வேண்டாம். துரத்தி தூக்கி எறிந்து விடுங்கள். கவலையையும் குழப்பத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்றுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். பொதுவாக மக்களுக்கு ஒரு மனம், மழை பெய்து 2 நாள் பெய்துட்டுனா, ஆகா இந்த வருடம் வெள்ளக்காடாக்கி விடுமோ, மழை இப்படி பெய்கிறதே என்கின்ற ஒரு மனமாற்றமும், ஒரு 4 நாள் வெயில் அடித்து விட்டால், ஆகா வெயில்தான் இந்த ஆண்டோ, மழை பெய்யாதோ என்று ஒரு குழப்பமும், இப்படிப்பட்ட மனம் இது மனிதருக்கு அனைவருக்குமே உண்டு. ஆனால் வானிலை குறித்த ஆய்வறிக்கையை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய எனக்குத்தான் தெரியும், மழை நிறைய இருக்கிறது என்பதை நான் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், சொல்வது நடக்கிறது என்ற நம்பிக்கையும் வேண்டும். அதாவது வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிந்து அதில் நடக்கிறதா என்பதை உற்று நோக்கி தெளிந்தவர்களுக்குத்தான் தெரியும். முழுமையாக கேட்காமல் மழை என்றவுடன் துண்டித்து விட்டு சென்று காணும் மழையை என்று பேசிக்கொள்பவர்களுக்கு எதுவும் தெரியாது. மழை என்று சொல்லும் பொழுது எங்கெங்கே ஆங்காங்கே இவையெல்லாம் புரிந்தவர்களுக்குத்தான் எல்லாமே புரியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆக பல்வேறு மாவட்ட பகுதியிலிருந்து மழை பெய்யுமா என்கின்ற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உறுதியாக இந்த தகவலை பதிவு செய்கிறேன். தற்பொழுது நாம் நீண்ட காலமாக, அதாவது கோடையில் முன்கூட்டியே வடகிழக்கு, அதாவது கோடை மழை பிற்பகுதியில் மே மாதம் வெப்பம் பெரிதாக இருக்காது. 104 டிகிரிக்கு, இப்போ கூட 105 டிகிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆகஸ்டில் இன்றைக்கு மதுரையில் வெப்பம் 105 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த ஆகஸ்ட் மாதம் அடித்த வெயிலை விட கோடையில் வெப்பம் குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் கோடை மழை முன்கூட்டியே, அதாவது பருவமழை கோடையிலேயே தொடங்கும் என்றோம். முன்கூட்டியே ஜூன் மாதமே அணைகளை நிரப்பும் என்றோம். அனைத்து அணைகளும் நிரம்பி இருக்கிறது. இன்றைய தேதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழு கொள்ளளவிலே 120 அடி 93.47 டிஎம்சி முழு கொள்ளளவில் இருந்து கொண்டிருக்கு. மேட்டூருக்கு வரக்கூடிய அப்படியே நீர் திறந்து விடப்படுகிறது. 20,000க்கு குறையாமல் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க அனைத்து அணைகளும், பவானி சாகர்லாம் பார்த்தீங்கன்னா 31 அடிக்கு மேல் இருக்குது. அதாவது 32 அடிக்கு கிட்டத்தட்ட 31 அடி 30 அடிக்கு மேல் இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை வந்திருக்க வேண்டும்.
ஆகஸ்ட் மாதம் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக எல்லா ஆண்டும் தீவிரமாக இருக்கும். இந்த வருஷம் ஆகஸ்டில் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் ஜூன் ஜூலையில் நிறைய மழைப்பிடிப்பை முன்கூட்டியே கொடுத்து விடும். வட மாநிலங்களிலே 25% பகுதிகளில் பாதிக்கும் மழை, மேக வெடிப்பு மழை எல்லாம் இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல பீகார் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இடி மின்னலால் நிறைய உயிரிழப்பு ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். இந்த வருடம் 500 பேருக்கு மேலே 1000 பேர் நெருங்கும் அளவிற்கு இடி மின்னல் இருந்தது. வட மாநிலங்கள்லாம் மேக வெடிப்பு மழைகள் இருந்தது, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, செப்டம்பர் மாதத்திலிருந்து, அதாவது புரட்டாசியில் செப்டம்பர் 8க்கு மேல் 12ஆம் தேதியிலிருந்துன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு சொல்லலை, இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் கூட மழை தீவிரம் இருக்காது, தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்காது, மேகம் அதாவது வெப்பம் அதிகரித்து காணப்படும், மழை கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு முகூர்த்தம் வைத்திருப்பவர்களுக்கு எல்லாமே சொல்லியிருந்தேன். முகூர்த்தத்தை வைக்கலாம், 3ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு மழை இல்லை, 4ஆம் தேதி முகூர்த்தத்துக்கு மழை இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம். 8ஆம் தேதி தான் 2வது வாரத்திலிருந்தான் மழை தீவிரம் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அந்த தேதி இன்னும் 8ஆம் தேதியே வரல. இன்னைக்கு தேதி 6. நேற்றைக்கே ஒரு சில இடங்களில் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது 5 சென்டிமீட்டருக்கு மேலே. இன்றைக்கும் இப்பொழுது மழை தொடங்கியிருக்கு. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலையும், இப்போ பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்லையும், கடலூர் மாவட்டங்கள்லையும் தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பிடிப்பு நள்ளிரவிலே கடலோர மாவட்டங்களுக்கு வந்து டெல்டாவின் வரையும் கொடுக்கும். இன்றைக்கு தேதி 6. நாளை 7 டெல்டா மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் இருக்கும். 8ஆம் தேதி நாம் எதிர்பார்த்த நாள் கொஞ்சம் பரப்பில் அதிகரித்திருக்கும். 9ஆம் தேதி காற்று பகுதியாகிய திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும், கரூருக்கும், திருச்சிக்கும், புதுக்கோட்டையிலும், இன்னும் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் உச்சபட்ச காற்று பகுதியாகிய அந்த மையப்பகுதி காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரி மலை உள்ளிட்ட உச்சபட்ச காற்று பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு, கோயம்புத்தூர் தெற்கு, திருப்பூர் தெற்கு மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழை இருக்கும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் 9ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு உறுதி. ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். நாட்கள் நகரவில்லை. வெயிலை பார்த்ததும் அச்சப்படுகிறீர்கள். இந்த வெயிலுக்கு காரணம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருப்பது தான். தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் என்று சொல்லிக் கொண்டுதான் இருந்தோம். சூரியனின் குட்டு கதிர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை குமரி முனை அடைந்து அதற்கு பிறகு குமரி கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கும். நிலநடுக்கோட்டை செப்டம்பர் 21 அடையும் என்றும், அதனால தான் குமரி முனைக்கு தெற்கே நகர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த சூரியனின் குத்துக்கதிர் காரணமாக தான் தென் மாவட்டங்களில் மதுரையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை உயர்ந்திருக்கிறது. ஆகவே தென்மேற்கு பருவக்காற்று குஜராத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு, ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு திசை மாறி இருக்கிற காரணத்தினாலே மழை இல்லை. ஒரு நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதை நோக்கித்தான் காற்று பயணிக்கும். அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி உருவாக போகிறது என்று திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டிலும் வளிமண்டலத்தில் சுழற்சி உருவாகிவிட்டது. கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சியாக முதல்ல உருவாகி தீவிரமடையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் 8, 9, 10, 11, 12 தேதிகளில் வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகி 13, 14, 15, 22ஆம் தேதி வரைக்கும் அது நிகழ்வு நகர்ந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் தமிழ்நாட்டிலே காற்று பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். ஆங்காங்கே கொடுத்தாலும் இல்லாத மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகும். வரக்கூடிய இந்த 12ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை தந்தாலும் இந்த மழைப்பொழிவு போதவில்லை, குளங்களை நிரப்பவில்லை என்று உங்களுக்கு மனவேதனை கொடுக்கும். உண்மைதான். அதுவும் போதாது என்பீர்கள், உண்மைதான். கண்டிப்பாக அந்த மழையையும் கொடுக்க போகிறது. முன்கூட்டியே ஏரி குளங்களை நிரப்ப போகிறது. செப்டம்பர் மாத இறுதி நிகழ்வு. கண்டிப்பாக பல மாவட்டங்களில் ஏரி குளங்களை நிரப்பும் அளவிற்கு மழை இருக்கும். அதேபோல் அக்டோபர் 15 தேதி, அதாவது தென்மேற்கு பருவமழையின் இறுதி 2 நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தான். ஆக ஒட்டுமொத்தமாக ஆந்திர பிரதேசம் வழியாக 4 நிகழ்வுகள் கடக்க இருக்கிறது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசம், இறுதியில் தமிழ்நாட்டின் ஒட்டிய ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு கடக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுதுதான் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது செப்டம்பர் 2வது, 3வது, 4வது வாரத்திலிருந்து 5வது, அதாவது அக்டோபர் மாதம் முதல் 2 வாரத்துக்கும் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை வராது. நம்பிக்கை வரும் வரை அழுத்தம் திருத்தமாக வார்த்தையில் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை வைத்து நிம்மதியாகவும் நம்பிக்கையுடனும்
கவலை இல்லாமலும் மழை பொழியும், வறட்சி இருக்காது, வறட்சியால் இந்த வருடம் பிரச்சனை இருக்காது, மழையால் தான் பிரச்சனை இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மழைநீரை சேமிக்கும் அளவிற்கு நிறைய மழை இருக்கிறது. உள் மாவட்டங்களிலும் மழைநீரை சேகரிக்கும் வகையில், குறிப்பாக உப்பாறு அணைக்கட்டு பகுதி, திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள், இவையெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஜனவரி வரை தொடரக்கூடிய மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு லானினா ஆண்டு மற்றும் நெகட்டிவ் ஐஓடி, மேலும் பார்த்தீங்கன்னா நடுநிலை ஐஓடியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் ஐஓடியும் நடுநிலை ஐஓடும் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு தரும். இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிகழ்வு இருக்கிறது. வட மாவட்டங்களுக்கு 2-3 நிகழ்வு இருக்கு, மத்திய மாவட்டங்களுக்கு 2-3 நிகழ்வுகள் இருக்கிறது, தென் மாவட்டங்களுக்கு 2-3 இருக்கு. ஜனவரியில் குமரிக்கடல் மாலத்தீவு வழியாக பயணிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. பிப்ரவரியிலும் இலங்கைக்கு மழைப்பொழிவு இருக்கு. இப்படிப்பட்ட நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. ஆகவே இதை நான் சொல்ல முடியும். என் மனத்திரையிலே நன்றாக தெரிகிறது. இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு நிம்மதியுடனும் கவலை இல்லாமலும் குழப்பம் இல்லாமலும் இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும். ஆகவே உங்களுடைய விவசாய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். புரட்டாசியில் தொடக்குவதற்கு அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து இடைவெளி என்றைக்கு இருக்கிறது, அறுவடை என்றைக்கு செய்யலாம், வைக்கோல் போன்றவற்றெல்லாம் எப்பொழுதெல்லாம் திரட்டலாம், அனைத்து விவசாய பணிகளுக்குமே வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்தல் நலம் என்பதை தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே மழை குறித்த சந்தேகம் வேண்டாம். படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும். 7ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் தேதிக்கு பிறகு காற்று பகுதிக்கும் கிடைக்கும். ஆனால் உச்சபட்ச காற்று பகுதிக்கு கொஞ்சம் தாமதமடையும். கண்டிப்பாக புரட்டாசியில் நிறைய மழைப்பொழிவு அந்த உச்சபட்ச காற்று பகுதிக்கும் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக புரட்டாசியில் 3 நிகழ்வுக்கு குறையாமல் 4 நிகழ்வு இருக்கிறது. ஆகவே நிகழ்வு எல்லாமே ஆந்திர பிரதேச வழியாக பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகாவெல்லாம் தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி காரணமாக அந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். உங்கள் நலனுக்காக, உங்களுடைய மனவேதனைக்காக, உங்களுடைய நலன் கருதி இதை சமர்ப்பிக்கிறேன். நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.